வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 7th புக்கில் இருக்கக்கூடிய 3வது டேம் அதற்குடைய வினா விடை அதை பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்கை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள் ஓகேங்களா. 7ஆம் வகுப்பு டேம் 3 கொஷின் நம்பர் 1 கட்டடக்கலை பரிணாம வளர்ச்சி ஆண்டுகளை பொறுத்துக. ஆண்டு பல்லவர் காலம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா கிபி 600 850 வரை. அப்போ ஆன்சர் 2, அடுத்தது முற்கால சோழர் காலம் ஓகேங்களா கிபி 850 1100 வரை 1, அடுத்தது பிற்கால சோழர் காலம் கிபி 1100 1350 வரை. அப்போ 3, அடுத்து விஜயநகர நாயக்கர் காலம் கிபி 1350 1600 வரை. அப்போ 4, அடுத்தது பாருங்கள் நவீன காலம் கிபி 600க்கு பின்னர். அப்போ 5, மறுபடியும் பாருங்கள் பல்லவர் காலம் கிபி 600 850, முற்கால சோழர் காலம் கிபி 850 1100, பிற்கால சோழர் காலம் கிபி 1100 1350, விஜயநகர நாயக்கர் காலம் கிபி 1350 1600, நவீன காலம் கிபி 1600க்கு பின்னர். அப்போ ஆன்சர் 2, 1, 3, 4, 5. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 2 மண்டகப்பட்டில் உள்ள முதல் குடைவரை கோயிலை உருவாக்கிய அரசர் டேஸ். இவர் குடைவர கட்டடக்கலையின் முன்னோடியாக திகழ்ந்தார். ஆன்சர் பல்லவரச மகேந்திரவர்மன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பொதுவாக கோவில் மண்டபத்தின் இரு பக்கங்களிலும் இருக்கும் துவார பாலகர்கள் என்போர் யார்? வாயிற் காவலர்கள். ஆன்சர் சி, வாயிற் காவலர்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பல்லவபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில் சிற்பங்கள் நினைவு சின்னங்கள் ஆகியவற்றை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடமென அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1984. கொஸ்டின் நம்பர் 5 பல்லவர்களைப் போல அல்லாமல் தங்களின் குடைவரை கோயில்களின் கருவறையில் கடவுள்களின் சிலைகளை நிறுவியவர்கள் யார்? பாண்டியர்கள். ஆன்சர் டி, பாண்டியர்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள் பாண்டியர் கால ஓவியங்கள் கிடைத்த இடமான சித்தன்னவாசல் டேஸ் மாவட்டத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அடுத்தது திருமலைபுரம் டேஸ் மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவில் வட்டத்தில் அமைந்துள்ளது. அப்போ சித்தன்னவாசல் கோவில் புதுக்கோட்டை, சங்கரன் கோயில் திருநெல்வேலி மாவட்டம். ஆன்சர் டி. அடுத்து 7 சித்தன்னவாசல் குகைகளில் வாழ்ந்து வந்தவர்கள் யார்? இவர்கள் குகை சுவர்களில் சாந்து பூசி ஈரம் காய்வதற்கு முன்னரே ஓவியங்களை தீட்டியுள்ளனர். யார்? சமண துறவிகள். ஆன்சர் பி, சமண துறவிகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள் கூற்று முற்கால சேரர்களின் கோவில் கட்டடக்கலை செம்பியான் மாதேவி பாணியை பின்பற்றி அமைந்திருந்ததாகும். ஓகேங்களா? தவறு. கோயில்களில் அதிக எண்ணிக்கையில் தேவ கோஷ்டிகள் அதாவது மாடக்குழிகள் இருந்தால் அதை செம்பியான் தேவி பாணி என வகைப்படுத்தலாம். அப்போ காரணம் மட்டும்தான் சரி. ஓகேங்களா மற்றும் சரி, காரணம் மட்டும்தான் சரி. ஆன்சர் டி. 9 தமிழ்நாட்டில் திண்டிவனத்திற்கு அருகேயுள்ள தாதாபுரத்தில் உள்ள கோவில்
யாருடைய கட்டடக்கலையை சான்றாக உள்ளது? முற்கால சோழர்கள். ஆன்சர் பி. 10. தஞ்சாவூரில் சிவன் கோயில் ராஜராஜன் காலத்து செல்வ பெருக்க சாதனைகளுக்கு பொருத்தமான நினைவு சின்னமாகும். இது கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு ஏறத்தாழ கிபி 1009. கிபி 1009. அடுத்த கொஸ்டின் நம்பர் 11. உலகத்தில் மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான சிகரங்களில் ஒன்றாக கருதப்படும் கோயில் எது? இது மிகவும் உயரமான அமைந்திருப்பதால் தர்ஷன மேரு என்று அழைக்கப்படுகிறது. தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயிலுக்கு தான் தர்ஷன மேருன்னு அழைக்கிறாங்க. 12. தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோயில் ஓகேங்களா? கடற்கரை கோயில். தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோயில் கடற்கரை கோயில். 13. முற்கால சோழர் கட்டடக்கலையின் சிறப்பு அம்சம் விமானம். ஆன்சர் ஏ, விமானம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14. பாருங்க. சோழர்கள் வீழ்ச்சி அடைந்து பாண்டியர்கள் எழுச்சி பெறும் வரை சுமார் 250 ஆண்டுகள் கங்கை கொண்ட சோழபுரமே சோழர்களின் தலைநகராக இருந்தது. சரி. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் ராஜேந்திரன். அப்போ இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஆ சரி, ஆவும் சரி. ஆன்சர் சி. 15. 2ஆம் ராஜராஜன் கட்டிய கும்பகோணத்திற்கு அருகேயுள்ள தாராசுரம் கோவில் ஐராவதீஸ்வரர் என்ற கடவுளுக்கு கட்டியதாகும். இந்த ஐராவதீஸ்வரர் கோயில் என்பவர் யார்? இந்திரனின் யானை வழிபட்ட கடவுள். அப்போ ஐராதீஸ்வரர் என்பவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்திரனின் யானை வழிபட்ட யானை வழிபட்ட கடவுள். அடுத்து 16. முற்கால பாண்டியரின் கலைக்கு சான்றாக விளங்கும் பிள்ளையார்பட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா காரைக்குடிக்கு அருகே உள்ளது. குடைவரை கோயில் குகை கல்வெட்டில் கீழ்கண்ட எந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது? மேலும் இங்கு 2 கைகளை கொண்ட கணபதியின் தும்பி கை வலப்புறமாக திரும்பியுள்ளது. தேசி விநாயகம். 17. கோயில்களில் மண்டபங்கள் கட்டப்படும் ஒவ்வொரு ஆண்டும் கடவுளின் திருவுருவ சிலைகள் மண்டபங்களில் காட்சிப்படுத்தப்படும். ஒரு புதிய வடிவிலான கட்டட முறை யாருடைய காலத்தில் உருவானது? விஜயநகர காலம். 18. உலகிலேயே மிகவும் நீளமான கோயில் பிரகாரங்களை எந்த கோயில்களில் அமைந்துள்ளது? ராமேஸ்வர சுவாமி கோயில். இடம் ராமேஸ்வரம். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 19. கோயில்கள் அமைந்துள்ள இடங்களை பொறுத்துக. திருநெல்வேலி ஓகேங்களா? அழகிய நம்பி கோயில் 2, திருரங்கம் அல்லது திருக்குறுங்குடி ரங்கநாதர் கோயில் 1, ஆழ்வார் திருநகிரி ஆதிநாதர் கோயில் 3, வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில் 4. அப்போ ஆன்சர் 2, 1, 3, 4. ஆன்சர் சி. 20. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமா கோயிலை கட்டியவர்? 2ஆம் நந்திவர்மன். அடுத்து பாருங்க. கேட்ரி சிங்கான பகுதி எந்த தாதுவிற்கு பெயர் பெற்ற பகுதி? ஓகேங்களா? தாமிரம். கேத்தரி சுரங்கம் எங்கே இருக்குன்னா தாமிரம் தான் இங்கே புகழ்பெற்ற தாது பொருள். அடுத்தது பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைய காரணமான பேரிடர் மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005. ஓகேங்களா? 2005. ஓகேங்களா? 24/12/2005. ஆன்சர்
பி. அவசரகால மருத்துவ உதவிக்கு அழைக்க வேண்டிய எண் ஓகேங்களா 108 ஓகேங்களா 108 எல்லாத்துலேயும் 108 இருக்கும் ஓகேங்களா. இன்னொன்று பாருங்கள் தீ விபத்துக்கு ஓகேங்களா 104. அப்போ 108 104 ஆன்சர் சி. அடுத்து பார்த்தீங்கன்னா பேரிடர் விளைவுகளை குறைக்க செயல்படுவது ஓகேங்களா தயார் நிலையில் இருப்பது ஆன்சர் ஏ. பாருங்க இது ஆன்சர் இதுதான் நினைக்கிறேன், ஆன்சர் ஏ தான் நினைக்கிறேன். 108 101 104ன்னு ஒரு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இதுக்கு ஏ அல்லது சி தான் ஆன்சர் வரத்துக்கான வாய்ப்புகள். கமாண்டில் சொல்லுங்கள், நம்ம ஆன்சர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்று சியாக இருக்கலாம் அல்லது ஏவாக இருக்கலாம். அவசர மருத்துவ உதவிக்கு 108, தீ விபத்துக்கு 101. பேரிடர் விளைவுக்கு குறைக்க செயல்பாடுகள் தயார் நிலையில் வைக்கணும் அல்லது பார்த்தீங்கன்னா மீட்பு நிலை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவநானூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியகம் என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். அடுத்து 26. நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை. பெண்களே இவ்வுலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர்கள் என்று ஐக்கிய நாடுகள் பொது சபையில் 2012ஆம் ஆண்டு உரையாற்றும் போது கூறியவர் பராக் ஒபாமா. 27. உலக கல்வியறிவற்ற இளையோர்களின் கிட்டத்தட்ட பெண்கள் எத்தனை சதவீதம் பேர்? 63%. 28. சாவித்திரி பூலேவும் அவரது கணவர் ஜோதிராவ் பூலே இந்தியாவில் பெண் கல்வியை செயல்வடிவமாக்கியவர். பெண்களுக்கான முதல் பள்ளி துவங்கிய ஆண்டு 1848. அடுத்த கொஸ்டின் நம்பர் 29. முதல் சாதனை பெண்களை பொறுத்துக. சாவித்திரிபாய் பூலே ஓகேங்களா. பெண் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் 1, சீரிமாவோ பண்டாரா நாயக் ஓகேங்களா. இலங்கையினுடைய முதல் பெண் பிரதமர், உலகிலேயே முதல் பெண் பிரதமர் இவங்க தான் 3, வாலினினா தெராஸ்கோவா இவங்க பார்த்தீங்கன்னா முதல் பெண் விமான வீராங்கனை 2, சோவியத் ஒன்றியத்தை சேர்ந்தவங்க. அடுத்தது ஜான்கோ தபோ ஓகேங்களா. எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண்மணி. அடுத்தது சார்லோட் கூப்பர் இங்கிலாந்தை சேர்ந்தவங்க. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண்மணி. அப்போ 4 பாருங்க. மறுபடியும் சாவித்திரி பூலே என்பவர் என்னது பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர். சிரிமா பண்டாரா நாயக்க முதல் பெண் பிரதமர் இலங்கையில். பானன்றி கோவா முதல் பெண் விண்வெளி வீரர். ஜான்கோ தபோ ஜப்பான் நாட்டை சேர்ந்த எவரெஸ்டை அளவிட்ட முதல் பெண்மணி. சார்லோட் கூப்பர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண்மணி. அப்போ ஆன்சர் 1, 3, 2, 5, 4 ஆன்சர் சி. 30. முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே டேஸில் 5 மாணவிகளுடன் பூனேவில் SNT பல்கலைக்கழகத்தை தொடங்கினர். எந்த ஆண்டுனா 1916. அடுத்த கொஸ்டின் நம்பர் 31. ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் எட்வர்ட் ஏஜ் என்பவர் ஏகபோக போட்டி என்ற சொல்லை குறிப்பிட்ட ஆண்டு 1933. 32வது கொஸ்டின். பொருள்கள், சேவைகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பு டேஸ் எனப்படும், சந்தை எனப்படும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 33. சந்தை வடிவத்தை குறிக்கும்
கிரேக்க சொல்லான ஒலிகோபோலி என்ற சொல்லில் ஒலிகோ என்றால் டேஸ் என்றும் பாலி என்றால் டேஸ் என்றும் பொருள். ஓகேங்களா? அப்போ ஒலிகோ என்பது சில, பாலி என்பது கட்டுப்பாடு. ஆன்சர் பி. அடுத்தது 34வது கொஸ்டின். சட்டமன்ற நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் ஊடகம் ஆகியவை ஜனநாயகத்தின் 4வது தூண்களாக கருதப்படுகிறது. சரி. இதில் மற்ற 3ம் துறை செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வது ஊடகம். சரி. அப்போ ஆன்சர் ரெண்டுமே சரி. ஜனநாயகத்தின் முதுகெலும்பு ஊடகம். ஜனநாயகத்தினுடைய முதுகெலும்பு ஊடகம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 26. மக்களாட்சி என்பது 2 சொற்களில், அதில் டெமோக்ராஸ் டெமாக்கிஸ். ஓகேங்களா? டெமோக்ராஸ் டெமாசிக் என்பது கிரேக்க மொழிச்சொல். அடுத்தது அக்டோபர் 1986 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 24/12/1986. 1986ஆம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1988 அமைக்கப்பட்ட தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு நிவாரண ஆணையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் டெல்லி. டெல்லி. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு நுகர்வோர் குறைபாடுகள் தயாரிப்புக்காக உற்பத்தியாளரும் எதிரே புகார் செய்ய முடியாது. பொருட்களின் தொகுதி எண். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 40. நுகர்வோர் செலுத்தப்பட்ட சேவைகளில் மதிப்பு ரூ. 10 லட்சம் என்றால் மாநில நுகர்வோர் ஆணையம் விசாரிக்கலாம். சரி. ஓகேங்களா? அதை பற்றினா 10 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கும் அதை தேசிய நுகர்வோர் ஆணையம் விசாரிக்கலாம். சரி. அப்போ ஆவும் சரி. ஆன்சர் சி. அடுத்து 41. செழுமை அடுக்கினர் என்னும் கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு இந்திரா சகானி அண்டு இந்திய யூனியன். சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் அஸ்வகோஷர். அடுத்து 43. அரசியல் சாசன விதி. ஓகேங்களா? டேஸ் 73வது அரசியல் சட்ட திருத்தத்தினால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? 243B. 44. மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது டேஸ் தொழில் எனப்படும். முதல்நிலை தொழில் எனப்படும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. சேவைத்துறை தொழில்கள் என அழைக்கப்படுவது 3ஆம் நிலை தொழில். சேவைத்துறை என்பது 3ஆம் நிலை தொழில். 46. தேவைகளை நிறைவேற்றும் சேவைத்துறைகள் டேஸ் உற்பத்தியில் உள்ளன. 3ஆம் நிலையில் உள்ளன. 47. பொருளாதாரத்தில் டேஸ் எனும் சொல் மாற்றத்தக்க மதிப்புடைய பொருள்களையும் சேவைகளையும் உருவாக்குவதை குறிக்கிறது. உற்பத்தி. 48. முதன்மை நிலையத்திலிருந்து கிடைக்கின்ற பொருள்களை மூலப்பொருள்களாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருளாக உருவாக்கும் செயல்பாடு 2ஆம் நிலை. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 49. ஓகேங்களா? பொறுத்துக. கால்நடை வளர்ப்பு முதல்நிலை தொழில். அப்போ 3, உணவு பதப்படுத்துதல் வேளாண்மை சார் தொழில். அப்போ 4, அடுத்து பாருங்கள், இரும்பெக்கு தொழிற்சாலை 2ஆம் நிலை தொழில். 1, அடுத்தது தொலைபேசி சேவை தொழில். 2, பருத்தி ஆலை. ஓகேங்களா? பருத்தி ஆலை 3ஆம் நிலை தொழில். 5. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் 3, 4, 3, 4, 1, 2, 5. ஆன்சர் சி. 50. உற்பத்தியில் செயல்பாடு காரணியாக இருப்பது உழைப்பு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 51. நம் நாட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பவை 3ஆம் நிலை. 52. மொத்த விற்பனையாளர்களிடமிருந்து சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்து பொருட்களை வாங்குவோர் செலுத்த வேண்டிய வரி
கலால் வரி அல்லது ஆயுத்தீர்வை வரி. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 53. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல்நிலை தொழில் எனப்படும். ஓகேங்களா? அப்போ முதல்நிலை தொழில் பாருங்க, வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், சுரங்க தொழில், தேன் மூலிகை, ரப்பர், பிசின் போன்றவை சேகரித்து மற்றும் மரம் வெட்டுதல், இது எல்லாமே முதன்மை தொழில். சரி. 2. முதல்நிலை தொழில்களின் மூலம் சேகரிக்கப்படும் மூலக்கூறுகளில் இருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவையான பொருட்கள் வரை பெருமளவு இயந்திரம் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது இரண்டாம் நிலை தொழில் எனப்படுகிறது. சரி. தொழில்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு, உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குவதால் மூன்றாம் நிலை சேவைத்துறை தொழில் என்று அழைக்கப்படுகிறது. சரி. கிராமங்கள் நாட்டின் முதுகெலும்பு என்று மகாத்மா காந்தி அடிகள் சொல்லியிருக்கிறாரு. அப்போ கிராமங்கள் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 54. சுதந்திரம் பெற்ற நேரத்தில் தேசிய அளவில் மத்திய கலால் வரி மற்றும் மாநில அளவில் விற்பனை வரியை ஆகியவை நடைமுறையில் இருந்தன. நீண்டகால முயற்சிகள் மற்றும் திருத்தங்களுக்கு பிறகு எந்த ஆண்டில் இந்திய மாநிலமான ஹரியானாவில் முதலில் மதிப்பீட்டு கூட்டு வரி, ஓகேங்களா, எங்கே? ஹரியானாவில் முதலில் மதிப்பீட்டு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் 24 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் மதிப்பீட்டு குறி அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ முதல்ல ஹரியானாவோட, அதுக்கப்புறம் தான் மற்ற மாநிலம் எல்லாமே. ஆன்சர் பி. 55. அனைத்து வகையான வரி சேவைகளையும் பொருந்தும்படியான தூய்மை பாரத வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் மற்றும் அதன் வரி விகிதம், ஓகேங்களா, நடைமுறைப்படுத்தப்பட்டது 15/11/2015 0.5%. ஆன்சர் ஏ. உற்பத்திக்கு உதவுகின்ற காரணிகளில் பொருந்தாதது, ஓகேங்களா, முதல் போக்குவரத்து. ஆன்சர் டி. போக்குவரத்து. அடுத்த கொஸ்டின் நம்பர் 57. இயற்கையின் கொடை என அழைக்கப்படும் முதல்நிலை உற்பத்தி காரணிகளில் சரியானது நிலமும் உழைப்பும். 58. பொருளின் தந்தை என்றழைக்கப்படும் ஆடம் ஸ்மித் வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர், ஓகேங்களா, எழுதிய நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை 1759 நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு 1776. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 59. சூரியன் தன் பூமியிடம் இருந்து உறிஞ்சி ஈரப்பதத்தை பன்மடங்கு திரும்பி தருகிறது. அதேபோல் மன்னன் தன் குடிமக்களின் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காக மீண்டும் செலவு செய்கிறான் என்ற கூற்றை கூறியவர் காளிதாஸ். அடுத்து 60. வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும். இதில் பெறப்பட்ட சிறப்பு சலுகைகள் குறிப்பிடப்படுவதில்லை. பங்குகளின் மூலம் பொது நலத்திற்கு அரசு மேற்கொள்ளும் செலவுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்ற கூற்றை கூறியவர் செலிக்மன். அடுத்து 61. ஆடம் ஸ்மித்தின் வரி விதிப்பு கோட்பாடுகளில் பொருந்தாததுன்னா செலவு விதி மட்டும்தான் பொருந்தாதது. மற்றது எல்லாமே சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி, இது எல்லாமே ஆடம் ஸ்மித். அதில் பொருந்தாதது செலவு விதி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 62. கூற்று வேலை பகுப்பு முறை கைவினை பொருள்களின் வளர்ச்சியினை பாதிக்கிறது, ஓகேங்களா, சரி. அடுத்தது, இதனால் ஒரு தொழில்களின் ஒரு பொருளினை முழுவதுமாக உருவாக்கி மனநிறைவு பெறுவதில்லை. சரி. அப்போ கூற்றும் சரி, காரணம் அதற்கு சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. 63. இயற்கையின் கொடை தவிர வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களை மூலதனமாகும் என்ற கருத்தை கூறியவர் மார்சல். யார்? மார்சல். அடுத்து பாருங்க, கூற்று இந்தியாவில் கலப்பு பொருளாதார நிலை காணப்படுகிறது. சரி. பொருளாதாரத்தில் தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது தான் கலப்பு பொருளாதாரம். இதுவும் சரி. அப்போ கூற்று சரி, காரணம் சரியான விளக்கம். ஆன்சர்
ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 65. முதன்மை காரணிகள் எனப்படுவது. நிலமும் உழைப்பும் முதன்மை காரணிகள். 66. 3 விதமான வரி விதிப்பு வகைகளில் பொருந்தாதது எது அப்படின்னா சேவை வரி விதிப்பு. மீதி எல்லாமே விகிதச்சார வரி, தேய்வு விகித வரி, வளர் விதி. அதில் பொருந்தாதது சேவை வரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 67. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. பாருங்க, வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியான வரி விதிப்பது விகிதாச்சார விதி. சரி. ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதம் அதிகரிப்பது வளர்வித வரி. சரி. அதிகமாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கு குறைவான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியான விதிக்கப்படும் வரி தேய்வு வித வரி. அடுத்தது 4. சுகாதார நல வாழ்வுக்காக வெளிப்படுத்தும் தொகை வருமானத்தின் இருந்து பெறப்படுகிறது. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. 68. அரசுக்கு செலுத்தப்படும் வரி பணத்திலிருந்து அதிக அளவிலான தொகை எதற்கு செலவிடப்படுகிறது? ஆன்சர் பி, கல்வி. அடுத்து 69. மறைமுக வரிகளில் பொருந்தாதது. மறைமுக வரிகளில் தவறானது பார்த்தீங்கன்னா நிறுவன வரி. மற்றது எல்லாமே மறைமுக வரி. சரக்கு மற்றும் சேவை வரி, விற்பனை வரி, சுரங்க வரி, இது எல்லாமே மறைமுக வரி. மறைமுக வரியில் தவறானது நிறுவன வரி. இப்போ ஆன்சர் பி. ஜிஎஸ்டி இறுதியாக இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட நாள். ஓகேங்களா? செயல்படுத்தப்பட்ட நாள் ஜூலை 7, 2017. 71. நேர்முக வரிகளான மத்திய வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வாரியம் ஒன்று மத்திய வருமான சட்டத்தின் கீழ் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1963. அடுத்து 72. பண்டை காலங்களில் வரி விதிக்கப்பட்டு ரொக்கமாகவும் வேறு வகையாகவும் சேகரிக்கப்பட்டது என்று அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதுவரின் பெயர்களை பெயர்களில் பொருந்தாதது. ஓகேங்களா? ஸ்ரீகுப்தர். அப்போ அர்த்தசாஸ்திர நூலை எழுதியவர் கௌடில்யர். அவருடைய அடைமொழி சாணக்கியர் விஷ்ணுகுப்தர். ஓகேங்களா? நான் 3 பேருமே அர்த்தசாஸ்திரத்தை எழுதியவர் தான். அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் கௌடில்யர். அவருக்கு வேறு பெயர் சாணக்கியர், விஷ்ணுகுப்தர்னு அடைமொழியிலையும் சொல்கிறாங்க. அப்போ அதில் பொருந்தாதது ஸ்ரீகுப்தர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 73. ஓகேங்களா? வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயோ செலவழிக்கப்படுவது. ஓகேங்களா? சிக்கன விதி. அடுத்து 74. கற்றல் படைப்பாற்றல் ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனை தூண்டும், சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும், அவற்றில் உங்களை சிறந்தவராக்கும் என்ற கூற்றுகளை கூறியவர் ஏபிஜே அப்துல் கலாம். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 75. கீழ்கண்டவற்றுள் சரியானது. பாருங்க, நேர்முக வரி என்பது தனியாலோ நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு செலுத்தப்படுவதை குறிக்கும். சரி. அடுத்தது 2. முன்னோர்களின் சொத்துக்கள் மீது விதிக்கப்படும் வரி சொத்து அல்லது பண்ணை வரியாகும். இத்தகைய வரிகளை அரசுக்கு கட்டாயம் செலுத்த வேண்டும். சரி. அடுத்தது, தொடக்கத்தில் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரி சுமை மற்றொரு மீது மற்ற இயலும் முறையே மறைமுக வரி எனப்படும். சரி. அடுத்து பாருங்க, சேவைகளை வழங்குவதற்கான அடிப்படை விதிக்கப்படும் சேவை வரியாகும். சேவையை பெறுவர்களிடமிருந்து வரி வசூலிக்கப்பட்டு மாநில அரசுக்கு செலுத்தப்படுகிறது. தவறு. அடுத்தது, ஒருவர் வைத்துள்ள சொத்துக்களில் மதிப்புக்கு ஏற்ற விதிக்கப்படுவது சொத்து வரியாகும். ஒவ்வொரு ஆண்டும் நடைமுறையில் உள்ள சந்தை மதிப்புகளை பொறுத்து அதே அளவில் வரி வசூலிக்கப்படுகிறது. சரி. அப்போ 1 மட்டும் தவறு. எது? 4 மட்டும் தவறு. அப்போ 1, 2, 3, 5 சரி. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 76. வளர்வித வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி தேய் வித வரி. ஆன்சர் பி. பாருங்கள். அடுத்தது, கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று. பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மேனோட்டா ஜீனோ என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சரி.
இது ரோமானியன் பெண் கடவுள் ரோம் பேரரசின் குடியரசு பணமாகும். சரி. அடுத்து பாருங்க, இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சரி. ரூபியா என்ற சொல் செம்பு நாணயம் என்று பொருள். தப்பு. அப்போ ஆன்சர் 1, 2, 3 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 78. பணத்தின் பல்வேறு நிலைகளில் சரியானது. பண்ட பணம், உலோக பணம், காகித பணம், கடன் பணம், நிகர் பணம். ஆன்சர் சி. 79. எந்த நூற்றாண்டில் முதன்முறையாக மகாஜனபதங்கள் ஆட்சியில் பூர்ணாஸ், கர்ணஷா பணம், பானஸ் போன்ற நாணயங்கள் இந்தியாவில் அச்சடிக்கப்பட்டது? எப்பனா கிமு 6ஆம் நூற்றாண்டு. 80. முகலாய பேரரசு பருக் ஷாயர் ஆங்கிலேயர்களுக்கு முகலாய பல நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி அளித்த ஆண்டு 1917. 1717. அடுத்து பாருங்கள் 80. தங்கத்தை சேமிப்பதன் அடிப்படையில் ஆரம்பித்தது காகித பணத்தின் வளர்ச்சி. அந்த சேமிப்புக்கு ரசீதுகளை வழங்கியவர் யார்? பொற்கொள்ளர்கள். அடுத்து பாருங்க 82. கீழ்கண்டவற்றில் சரியானது அல்லாத கூற்று. சரியாக அல்லாதது கூற்று. கீழ்கண்டவற்றுள் சரியான அல்லாதத கூற்று பாருங்க. தங்கம், வெள்ளி, தாமிரம் அல்லது ஈயம் ஆகிய நாணயங்களில் துளையிட்டு வெளியிட்டவர்கள் மௌரியர்கள். சரி. அல்லாததுக்காக கேட்குறாங்க. அடுத்தது 2. நாணயங்களில் கிரேக்க மரபுப்படி சித்திரங்களை பொறித்து வெளியிட்டவர்கள் இந்திய கிரேக்க குசேனர்கள். சரி. ஷெர்ஷா சூரி ஆட்சியில் இருந்தபோது 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டனர். இது ரூபியா என்று அழைக்கப்பட்டது மற்றும் 40 தாமிர துண்டுகள் அல்லது பைசா போன்றவை பயன்படுத்தின. சரி. 12ஆம் நூற்றாண்டில் நாணயங்கள் இந்திய அரசர்களின் உருவத்தை நீக்கிவிட்டு இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்து வெளியிட்டவர்கள் துருக்கி இஸ்லாமியர்கள். தப்பு. அப்போ தவறானது 4 மட்டும் தவறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 82. ஓகேங்களா? 82. தங்கத்துக்கு பாருங்க. ஓகேங்களா? கரோலினா 2, வெள்ளிக்கு ஏஞ்சிலோனா 1, செம்புக்கு கம்ருனா 3, வெண்கலத்துக்கு டின்னி 4, அப்போ ஆன்சர் 2, 1, 3, 4. 2, 1, 3, 4. ஆன்சர் பி. இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட நாள் 1/4/1935. பணத்தை குறிக்காமல் பணத்தின் பணிகளை மேற்கொள்வது. ஓகேங்களா? காசோலை. ஓகேங்களா? செக்கு. 85. நிகர் பணம் என்பது அழைக்கப்படும் உண்டியல், கருவூல பட்டியல், பத்திரம், கடன் பத்திரங்கள், சேமிப்பு பத்திரங்கள் ஆகியவற்றை பயன்பாடுகள் பண பரிமாண வளர்ச்சி எந்த நிலையை குறிக்கிறது? ஆன்சர் பி. இறுதி நிலை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 86. மின்னணு வங்கியை தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் என்று அழைக்கலாம். ஓகேங்களா? சரி. அடுத்தது பணத்தின் மதிப்பு விலையின் அளவு எதிர்மறை தொடர்புடையது. சரி. அப்போ ஆன்சர் ஆவும் சரி. ஆன்சர் சி. அடுத்து 87. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு உதயகுமார் என்பவரால் வடிவமைக்கப்பட்ட இந்திய ரூபாவின் குறியீடு இந்திய அரசால் எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டது? ஓகேங்களா? ஜூலை 15, 2010. 15/7/2010. இந்திய அரசாங்கம் பணம் மதிப்பிழப்பு செய்த அறிவித்த ஆண்டு. ஓகேங்களா? 8/11/2016. அதாவது பார்த்தீங்கன்னா 500 நோட்டெலாம் செல்லாதுன்னு சொன்னது. ஓகேங்களா? எவ்வளவு? 2000 நோட்டு 500 நோட்டெலாம் செல்லாதுன்னு சொன்னது. அதாவது மதிப்பிழந்து செய்த ஆண்டு 8/11/2016. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 89. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? கணக்கீட்டின் அளவு மதிப்பின் அளவுகோல் மற்றும் மதிப்பின் நிலைகளை பணம் குறிக்கிறது. மேலும் பணம் என்பது ஒரு கடினமான கருத்து என்று கூறியவர் ஸ்டோவ்ஸ்கி. 2.
ஓகேங்களா? பணம் என்பது பணிகளின் வரையறுக்கப்படுகிறது, ஏனெனில் பணமாக கருதப்படுகிறதோ அது பணமாக பயன்படுத்துகின்றன என்றவர் ஜார்சன் ஹிக்ஸ். ஜார்சன் ஹிக்ஸ். அடுத்தது 3, எதையெல்லாம் செய்யுதோ வல்லதோ அதுவே பணம் என்றவர் பேராசிரியர் வாக்கர். சரி. அடுத்தது பணவீக்கம் என்பது விலை உயர்வு பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவது. சரி. பணவாட்டம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வது. சரி. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 90 பொறுத்துக. பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, ஓகேங்களா, 2002. அப்போ 1, ஊழல் தடுப்பு சட்டம் 1988. அப்போ 4, கொண்டு வரப்படாத வெளிநாட்டு பணம் மற்றும் சொத்து மசோதா. அப்போ 3க்கு 3, 2005. அடுத்தது பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988 கொண்டு வரப்பட்டு திருத்தப்பட்ட ஆண்டு மற்றும் ரியல் எஸ்டேட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2016. அப்போ 2. அப்போ ஆன்சர் 1, 4, 3, 2. ஆன்சர் சி. ஓகேங்களா? இத்துடன் பார்த்தீங்கன்னா 7வது புக்கில் இருக்கக்கூடிய, ஓகேங்களா, டேர்ம் 3க்கான வினா விடை வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.